இதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 1 எபிசோட் 3 பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா 3rd ட்ரைனிங் கிரவுண்டில் காட்டுவாங்க. பயங்கர சீரியஸாக ஒருத்தருக்கு ஒருத்தர் லுக் விட்டுட்டு இருப்பாங்க. நருட்டோ ஆரம்பிச்சு வைப்பான். ககாஷி அட்டாக் பண்ணுவார், மேலே ஜம்ப் பண்ணுவான். மிட் ஆஃப் த ஏர்ல அட்டாக் பண்ணும்போது தடுக்க முடியாது இல்லையா, அடிபட்டுன்னு திங்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு யூஸ் பண்ணி அந்த ஒரு மொமெண்டம் எடுத்துக்குவான். இந்த ஒரு விஷயத்தை சக்குரா திங்க் பண்ணி பார்த்துட்டு பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுவான். ககாஷி அட்டாக் பண்ண வரும்போது அந்த க்ளோனை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண வச்சிருவான், ஒரு பெரிய ஷுரிக்கனா. அட்டாக் பண்றதுக்குள்ளே ககாஷி அதை ஸ்டாப் பண்ணிடுவாரு. இந்த பாயிண்ட்ல அவரோட மனசுல இவன் நல்லாவே வளர்ந்துட்டான்ட்டு பழச திங்க் பண்ணி பாப்பாரு, அவன் எவ்வளவு குட்டியா இருந்தான்னு. அதுன்னு மட்டும் இல்ல அப்படின்ட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பின்னாடி நருட்டோ நிற்பான் குனாய் நைஃபை வச்சு. ஷேடோ க்ளோன் ஜுட்ஸுவை வேற லெவல்ல யூஸ் பண்றானே அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுவாரு ககாஷி. இத தூரத்துல இருக்க 3 பேருமே எக்ஸைட்மெண்டோட பார்ப்பாங்க. நல்லாவே வளர்ந்துட்ட, இருந்தாலுமே உங்கள்கிட்ட பொறுமைங்கிறது இல்ல நருட்டோ, நான் ஸ்டார்ட்னு சொல்லவே இல்லையே அப்படின்பாரு. இதுக்கு முன்னாடி நடந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயுமே பாத்தீங்கன்னா இதே வேலையை தான் நருட்டோ பார்த்திருப்பான், அதை காட்டுவாங்க. சரி இப்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ரெடி ஸ்டார்ட் அப்படின்பாரு. பார்த்தா க்ளோனா இருக்கும். 2 பேருமே வாய் பொளந்துருவாங்க. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நருட்டோ இங்க என்னடா நடக்குதுன்னு பாப்பான். சக்குரா பயங்கர கடுப்போட நருட்டோன்னு கத்துவா. சாண்ட் வில்லேஜ்ல காமிச்சு த ரிசல்ட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. சசோரி நல்ல வேலை பண்ணிருக்கேன், என்ன ஞாபகத்துல இருக்கான்னு கேட்கும் போது ஞாபகம் இருக்கு அப்படின்பான் யூரா. இல்லாம எப்படி போ அந்த ஜுட்ஸுல அப்படின்ட்டு பேசும்போது தான் இந்த ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அவங்களோட மெமரி பாத்தீங்கன்னா ரீகெயின் ஆயிடுச்சுன்னா ஒரு லாயலான சபார்டினேட்டா மாறிடுவாங்க. யூராவோட அந்த சீல் வந்து அவன் பிரைன்குள்ள பிரேக் ஆன மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை தான் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவான் சாசோரி. டெய்டரா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவனோட அந்த பாக்கெட்குள்ள கை விட்டுருப்பான் இல்லையா, சோ அதை பாத்தீங்கன்னா ஒரு வாய் மென்னு வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த கிளேவை மொத்தமாவே மென்னு பாத்தீங்கன்னா ஒரு பறவை மாதிரி செஞ்சிருப்பான். இதோ முடிஞ்சு அப்படின்ட்டு சசோரி இதுக்கு மேல வேடிக்கையை பாரு அப்படின்பா. ஹேண்ட் சைன் பண்ண உடனே அந்த பறவை பெருசா இருக்கும். நான் வில்லேஜை மேல இருந்து அட்டாக் பண்றேன்ட்டு அந்த பறவை மேல ஏறுவான். இந்த ஆர்டிஸ்டிக் ஃபார்ம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும் போது அதிக நேரம் எடுத்துக்காத அப்படின்பா. சிரிச்சுக்கிட்டே டெய்டரா கிளம்பிடுவான். இந்த பாயிண்ட்ல காராவை பத்தின கியூரியாசிட்டி மட்டும் தான் அவனுக்குள்ள இருக்கும். ட்ரைனிங் கிரவுண்ட்ல இருக்க சக்குராவை பார்த்துட்டு சுனாடே பாத்தீங்கன்னா அவ அடுத்து என்ன பண்ண போறான்ங்கிற கியூரியஸ்ல பார்த்துட்டு இருப்பாங்க. சக்குரா ரைட்ல லெஃப்ட்ல மேல இல்ல பின்னாடி அப்படின்ட்டு கண்டிப்பா இங்கெல்லாம் இல்லைனா அப்படின்ட்டு கீழே தான் இருக்கணும்ட்டு ஒரு பஞ்ச் வைப்பா. இத பாத்தீங்கன்னா செரி பிளாசம் கிளாஷ் அப்படின்பாங்க. மொத்த கிரவுண்டுமே பொளந்துக்கும். நருட்டோல பயங்கர ஷாக் ஆவான். என்ன ஸ்ட்ரென்த் சாமி இது அப்படின்ட்டு ஷாக் ஆயிருப்பாரு ககாஷி. சுனாடே இதை அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ககாஷி 5th ஓகாகே இவளுக்கு நீங்க மெடிக்கல் இன்ஜுட்ஸு மட்டும் சொல்லி தரலையா அப்படின்ட்டு திங்க் பண்ணுவாரு. அந்த கோவம் இன்கிரெடிபிளான ஸ்ட்ரென்த், இவ கண்டிப்பா செகண்ட் சுனாடே தான் அப்படின்பாரு ஜிராயா. ககாஷி சென்சே உங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்பா சக்குரா. இதுக்கப்புறம்ல இவ முன்னாடி இடியட் மாதிரி நடந்து கூடாது, இல்லைன்னா செத்துருவோம் அப்படின்னு நருட்டோ திங்க் பண்ணுவான். ககாஷி இந்த ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணிடுவாரு. அவளோட மேக்ஸிமம் சக்ரா வந்து ஒரு இடத்துல ஃபியூஸ் பண்ணி அவளோட ஃபிஸ்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணி அடிக்கிறா. இதுக்கெல்லாம் ஒரு கன்சிடரபிளான சக்ரா கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்ட்டு மெடிக்கல் நின்ஜுட்ஸு, அது மட்டும் இல்லாம இப்ப சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இல்ல அதுக்கும் மேல ஆஃப்டர் ஆல் ஒரிஜினலா அவ கென்ஜுட்ஸு யூசர் டைப். சொல்ல போனா 5th ஓகாகே விட ஒரு பெட்டர் குனோயிச்சியா வரக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்பாரு. ஆல்ரைட் இது இப்ப என்னோட டர்ன் அப்படின்பாரு ககாஷி. சாண்ட் வில்லேஜுக்கு மேல பறந்துட்டு இருக்க டெய்டரா பாத்தீங்கன்னா அவனோட ஸ்கோப்பை யூஸ் பண்ணி எத்தனை ஷினோபிஸ் இருக்காங்கங்கிற விஷயத்தை அனலைஸ் பண்ணுவான். லாங் ரேஞ்ச் அட்டாக் யூசர்ங்கறனால பாத்தீங்கன்னா அவனுக்கு இந்த ஒரு டூல் செம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வானத்துல இருந்து அட்டாக் பண்ணாங்கன்னா காட் பண்றதுக்குன்னு ஷினோபிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள 3 பேர் தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ஸ்கோப் யூஸ் பண்ணி பாத்துருவான். நல்லா ஆர்டிஸ்டிக்கா தான் வில்லேஜ் இருக்கு, இதை அழிக்கிறதும் ஒரு வகையில ஒர்த்து தான் அப்படின்ட்டு அவனோட கிளேஸ் எடுத்துட்டு மறைஞ்சிருக்க வேண்டியதான் அப்படின்பா. காசேகாகே ஆபீஸ்ல உட்கார்ந்திருக்க காரா எதையோ நோட் பண்ண மாதிரி இருக்கும். ககாஷி ஓடுவாரு. திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல மறைஞ்சுக்கு வருவாரு. பார்த்தா நருட்டோ ஒளிஞ்சிட்டு இருப்பான். திரும்பி பார்க்கும்போது சக்குராம் ஒளிஞ்சிட்டு இருப்பா. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வச்சப்ப ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஒரு ஷினோபியா இருக்கறதுக்கான குவாலிட்டியில தன்னோட பிரசன்ஸை மறைச்சு எனிமிக்கு தெரியாம மறைஞ்சிருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. பாத்தீங்கன்னா சாஸ்கே அண்ட் சக்குரா பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஆனா நருட்டோ மட்டும் இதை ஃபேர் அண்ட் ஸ்கொயரா முடிக்கலாம் வாங்க அப்படின்ட்டு நின்றுப்பான். இந்த விஷயத்துல திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது 3 குனாய் அட்டாக் பண்ணும், டாச் பண்ணிடுவாரு. நருட்டோ அட்டாக் பண்ண வருவான். இந்த பாயிண்ட்ல 2 பேருமே பாத்தீங்கன்னா குனாய் வச்சு தடுத்துருவாங்க. ககாஷி 3 குனாய் எடுத்து அட்டாக் பண்ணுவாரு. அதுல இருந்து நருட்டோ டாச் பண்ணிடுவான். சக்குராவும் இந்த இடத்துக்கு வந்துருவா. இந்த இடத்துல உங்க 2 பேருக்கு ஒரு விஷயத்த சொல்லி தரேன். ஷினோபி பேட்டில் ஸ்கில்ஸ் பார்ட் 1 தாய் ஜுட்ஸு அப்படின்பாரு. நருட்டோ கூட ஃபைட் பண்ணும்போது நருட்டோ சிம்பிளா அதை டாச் பண்ணிடுவான். சக்குரா வைட் ஓப்பன்ல இருக்காருன்ட்டு அட்டாக் பண்ணுவா. ஒரு அடி வச்சா போதும்ட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது உன்னால என்ன தொடங்க கூட முடியாம போச்சுன்னா அப்படின்பாரு. டாச் பண்ணி அந்த பக்கம் போய் நின்று சொபா அப்படின்பாரு. நருட்டோ அவனோட ஷேடோ க்ளோன் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுவான்.
பண்ணுவான். இதோ வரன்ட்டு அட்டாக் பண்ண வரும்போது வாடா அப்படின்ட்டு கக்காஷி எல்லா க்ளோன்ஸையுமே டிஃபீட் பண்ணுவாரு. அந்த பெல் எனக்கு தான் பிடிக்க வரும்போது நருட்டோவை தூக்கி மரத்தோட அடிச்சிருவாரு. கக்காஷி எஸ்கேப் ஆகிற மாதிரி தெரியும். நருட்டோ எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு போகும்போது டான்சிங் லீஃப்னு சொல்லுவாங்களே பிரைமரி லோட்டஸ், சோ அந்த ஜுட்ஸை யூஸ் பண்ணுவாரு 3 நருட்டோவையுமே வச்சு. இது புஷி ப்ரோவோடதாச்சு அப்படின்பா நருட்டோ. சக்குரா இது கக்காஷி சென்சோட காப்பி நிஞ்சுட்ஸு அப்படின்பா. கிரவுண்ட்ல பயங்கரமான இம்பாக்ட் இருக்கும். கக்காஷி ரியல் ஒன் எங்கடா அப்படின்பாரு. இங்க இருக்கேன் அப்படின்ட்டு நருட்டோ ஓடி வருவான். இந்த பாயிண்ட்ல நருட்டோ சீக்ரெட் ஃபிங்கர் ஜுட்ஸு 1000 years of death அப்படிங்கிற கக்காஷி இதுக்கு முன்னாடி நருட்டோக்கு பண்ணிருப்பாரு இல்லையா, அந்த ஜுட்ஸுவை தான் பண்ணுவான் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி. கக்காஷி பயங்கர ஷாக் ஆவாரு. இருந்தாலுமே டாச் பண்ணிடுவாரு. நான் மிஸ் பண்ணிட்டேன்பா நருட்டோ, ஜஸ்ட் மிஸ்டா எப்பா அப்படின்னு கக்காஷி நிக்கிறக்குள்ள சக்குரா அட்டாக் பண்ணுவா. கக்காஷி செம டயர்ட் ஆயிருவாரு. இது ஒன்னும் அவ்வளவு ஈஸியா இருக்க போறது இல்ல போல அப்படின்னு திங்க் பண்ணுவாரு. இந்த பாயிண்ட்ல கக்காஷி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த அந்த பெல் டெஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு திங்க் பண்ணி பாப்பாரு. நருட்டோ பாத்தீங்கன்னா ஒரு லேமா தோத்துருப்பான். அதே மாதிரி தான் சக்குராவும் பாத்தீங்கன்னா செம ஈஸியா மாட்டிருப்பா. சோ அந்த மாதிரி இந்த டைம் ஒன்னும் நடக்க போறது இல்ல போல இருக்கு. இவன் சக்குராவோட சேர்ந்து இந்த டீம் ஒர்க் பண்றது வேற லெவல்ல இருக்கு அப்படின்ட்டு மேக் அவுட் சீரிஸோட நியூ வால்யூம்ல அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற கியூரியாசிட்டியில அதை படிச்சே ஆகணும்னு இருப்பாரு. இந்த பாயிண்ட்ல நருட்டோ அவனோட மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுவான். இதை பார்த்த கக்காஷி இன்னும் இவன் எத்தனை நம்பர்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போவான், அமேசிங்கா இருக்கு அப்படின்பாரு. கக்காஷி ஏகப்பட்ட க்ளோன்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுவாரு. இந்த பாயிண்ட்ல சக்குரா அவளோட செரி பிளாசம் கிளாஷ் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுவா. ஏகப்பட்ட நருட்டோ க்ளோன்ஸ் தான் மாட்டிக்கும். கக்காஷி பாத்தீங்கன்னா மேல போயிருப்பாரு. படிக்கல நேரமே கிடைக்காது போல அப்படின்ட்டு கடுப்பாவாரு கக்காஷி. விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா போகுதுன்ட்டு 3 பேரும் கியூரியஸ்ல பாப்பாங்க அடுத்து என்ன ஆகும்னு. என்ன பண்ண அப்படின்ட்டு திங்க் பண்ணுவாரு கக்காஷி. டெய்டரா அந்த 3 சிலந்தி பூச்சி மாதிரி இருக்கிற விஷயங்களை தூக்கி போட்ட உடனேயுமே ஹேண்ட் சைன் பண்ணுவான். அதுக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கும். அது ஒரு ஷினோபி கிட்ட போன உடனே இது என்னடா வினோதமா இருக்குன்பா. இது ஒன்னும் வினோதமா இல்ல, முட்டாள்களுக்கு ஆட்டினா தெரியவா போகுது அப்படின்பா. அந்த சிலந்தி எல்லாமே 3 ஷினோபிஸோட முகத்திலயுமே போய் ஒட்டிக்கும். உண்மையான ஆட்டுங்கிறது எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்ட்டு ஹேண்ட் சைன் பண்ணுவான். 3 பக்கமே வெடிக்கும். ஜஸ்ட் அந்த கில்லிங் மெத்தட நம்ம திங்க் பண்ணி பார்க்கும் போதே ரொம்பவுமே கொடூரமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ட்ரைனிங் கிரவுண்ட்ல காட்டுவாங்க நருட்டோ அந்த பெல் சத்தம் இங்க இருந்தா வருது அப்படின்பா. பர்பஸா கூட பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா சக்குரா. கக்காஷி சென்சே தானே செய்யக்கூடிய ஆள் தான் அப்படின்பா நருட்டோ. திடீர்னு பார்த்தா இந்த இடத்துக்கு சாஸ்கே வந்து நிப்பான். ஏகப்பட்ட குனாய்ஸ் இருக்கும் அவன் முதுகுல. பயங்கரமான காயங்களா இருக்கும். நருட்டோ சக்குரா காப்பாத்துங்க, நான் ஒரோச்சிமாரு கிட்ட இருந்து வந்துட்டேன், காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்பா. நான் சாஸ்கே கிட்ட நிறைய பேசணும் திங்க் பண்ணிட்டு தான் இருந்தேன், இருந்தாலுமே அப்படின்ட்டு சக்குரா ரிலீஸ் அப்படின்பா. பார்த்தா கெஞ்சுட்ஸுவா இருக்கும். எனக்கு இந்த இல்யூஷன்ஸ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்பா. நருட்டோ அவனோட க்ளோன் ஜுட்ஸு யூஸ் பண்ணி ரசெங்கான் கிரியேட் பண்ணுவான். சக்குரா பாத்தீங்கன்னா கக்காஷி அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்காரு அப்படின்றவா. பயங்கர ஷாக் ஆவாரு கக்காஷி. நருட்டோ ரசெங்கான் யூஸ் பண்ணி அடிக்கும் போது அது அந்த மரத்தையே மொத்தமா பொளந்துரும். கக்காஷி எப்படியோ டாச் பண்ணிருப்பாரு. சக்குரா நீங்க எதையா சொல்ல மாந்துட்டீங்களா கக்காஷி சென்சே அப்படின்பா. தலைவன் லேம் லுக்கோட ஷினோபி பேட்டில் ஸ்கில்ஸ் பார்ட் 2 கென்ஜுட்ஸு அப்படின்பாரு. இதுக்கு முன்னாடி நடந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா சக்குராவை கக்காஷி ரொம்பவுமே இடியாட்டிக்கா மாட்ட வச்சிருப்பாரு. ஒரு முட்டாள் மாதிரி அந்த விஷயங்களை எல்லாத்தையுமே உண்மைன்னு நம்பி இருப்பா சக்குரா. அன்னைக்கும் சாஸ்கே வச்சுதான் ஏமாத்தி இருப்பாரு. அன்னைக்கெல்லாம் ஈஸியா மாட்டினாலே அப்படின்ட்டு திங்க் பண்ணுவாரு கக்காஷி. திரும்பலாம் நாங்க சேம் ட்ரிக்குலாம் மாட்ட மாட்டோன்பா சக்குரா. கீழே பெல்லு விழுந்து கிடக்கும். நருட்டோ ஐ பெல்லு அப்படின்ட்டு தூக்க போவான். சக்குரா தடுக்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா அந்த ட்ராப்ல மாட்டிக்குவான். சேம் ட்ரிக்ல நருட்டோ மாட்டிக்கிட்டானே அப்படின்னு குஷில இருக்கும்போது பார்த்தா அதுவும் க்ளோனா இருக்கும். நருட்டோ பின்னாடி இந்த அட்டாக் பண்ணுவான். இந்த மாதிரி ட்ராப்ல நான் மாட்டோம்னு நினைக்கிறீங்க அப்படின்பா. வாயிலேயே பஞ்ச் வைப்பான். பார்த்தா சப்ஸ்டிடியூஷன் ஜுட்ஸுவா இருக்கும். சக்குரா பயங்கரமா திட்டுவா நருட்டோ அந்த டைம்ல. உண்மைதான் சேம் ட்ரிக்ஸ்லாம் ஒர்க் ஆகல அப்படின்ட்டு சிரிப்பாரு கக்காஷி. டெய்டரா எப்படியோ பாத்தீங்கன்னா சாண்ட் வில்லேஜ்க்குள்ள இன்ஃபில்ட்ரேட் ஆயிருவான். இன்ஃபில்ட்ரேட் ஆயிட்டன்டான்ட்டு சிரிச்சுக்கிட்டே மேல பார்த்தா காரா முன்னாடியே நிப்பான். இவ்வளவுதான் உன்னால முடியுமா அப்படின்பா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாண்ட் வில்லேஜ்ல நடக்கிற எல்லா இன்சிடென்ட்ஸையுமே பாத்தீங்கன்னா ரேடியோல கன்வே பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டைம் தி ஜின்ஜுரிக்கி ஆஃப் தி சாண்ட பார்க்க போறீங்க அப்படின்பாங்க. இதுக்கப்புறமா ஆன்பு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ங்கிற ஸ்க்ரால காட்டுவாங்க. ஓபன் பண்ணா அகாட்சுகியின் விடியல்னு இருக்கும். சுனாடை பாத்தீங்கன்னா அகாட்சுகியை பத்தி டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ரோக் நிஞ்சாஸா அவங்க வில்லேஜ்ல அபேண்டன் பண்ணப்பட்ட சில ஷினோபிஸ் ஆரம்பிச்சது தான் இந்த அகாட்சுகி ஆர்கனைசேஷன். இவங்க வியர் பண்ணிக்கிறதே கருப்பு கலர் துணி, அதுல ரெட் கிளவுட் கொண்ட பேட்டர்ன் இருக்கும். இவங்களோட காமன் கோல்னு
பார்த்தா ஒரே விஷயம் தான். இவங்களோட இன்டென்ஸ் பூராமே ஈவிலா தான் இருக்கு. சொல்ல போனா ஒரோச்சிமாரும் இவங்க மெம்பர்ல ஒருத்தன் தான். அதுன்னு மட்டும் இல்லாம இட்டாச்சி அவனோட கிளானையே ஒரே நைட்ல மொத்தமா முடிச்சவன். அப்புறம் கீசமே ஓஷிகாகி 7 நிஞ்சா ஸ்வாட்ஸ்மேனோட ஃபார்மர் மெம்பர் இவன். இவனுங்களோட 2 பேத்தோட பேருமே ககாஷி ஆசுமான் குரனாய் மாதிரியான ஷினோபிஸை ஈஸியா டிஃபீட் பண்ணிட்டு போயிட்டானுங்க. இவனுங்களோட கோலே நருட்டோவோட உடம்புக்குள்ள இருக்க அந்த 9 டெயில்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது தான். அதை ஸ்டாப் பண்ணணும், அதுக்காக ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும் அப்படின்ட்டு ப்ராப்பரா இன்னும் இந்த இன்வெஸ்டிகேஷன் முடியலங்கிற சீலை குத்துவாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.